வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி, அது பில்கேட்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த இதுக்குள்ளே என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, நம்ம எதுக்கெல்லாம் ஃபியூச்சர்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்டு, அவுட்லுக், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆன் நோட், ஸ்கைப், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட பேக்கேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ் ஆஃபீஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சூட் ஆஃப் டெஸ்க்டாப் ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ். ஆஃபீஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. சூட் ஆஃப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தட் இஸ் டிசைன்டு ஸ்பெசிஃபிக்கலி டு பி யூஸ்டு டு தி ஆஃபீஸ் ஆர் பிஸ்னஸ் யூஸ். மோஸ்ட்லி ஆஃபீஸ் அண்ட் பிஸ்னஸ் யூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் விண்டோஸ், செகண்ட் ஒன் இஸ் மேக் ஓஎஸ். எம்எஸ் விண்டோஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக் ஓஎஸ். லினக்ஸ், யூனிக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து மேக் ஓஎஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்னால் என்ன, எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய பேக்கேஜஸ் பற்றி, அதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதுதான் பேக்கேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், பப்ளிஷர், ஒன் நோட் அண்ட் அவுட்லுக். இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபீச்சர்ஸ். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா குயிக்காக ஆன்சர் பண்ணிவிடும். கெட் அனலைஸ் ஃபோர்காஸ்டிங் இன் ஃபியூச்சர்ஸ் இன் எக்ஸலில் நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் கோஆத்தரிங் இன் வேர்ட், ஷேரிங் மேட் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மார்ட் ட்ரான்சிஷன், விண்டோஸ் அண்டு மேக் ஓஎஸ், 3D இன்செர்ட் மாடல் டு அரேஞ்ச் அண்ட் மேக்ஸ், கன்வெர்ட் எஸ்விஜி ஷேப்ஸ் டு தி ஐகான்ஸ். விண்டோஸ் ஒன்லியில் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து இது வந்து ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் தட் அலோஸ் டு கிரியேட் வெரைட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லைக் லெட்டர்ஸ், ஃப்ளையர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி லெட்டர்ஸ், ஃப்ளையர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிரியேட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம லெட்டர்ஸ், ரெஸ்யூம்ஸ், இன்விடேஷன்ஸு, இப்போ சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுனா நம்மளுக்கு வந்து என்னென்ன வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா .docx. இதுதான் வந்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட்ஸ் கேன் பி கிரியேட்டட் ப்ரொஃபஷனல் யூஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் எம்எஸ் வேர்ட். ஒர்க் colors, images, animations can be added along with the text in the same file which is downloaded in the form of document. இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் கேன் யூஸ் ரைட்டிங் ஃபார் எடிட்டிங் தர் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸல். இதுதான் வந்து அதனுடைய லோகோ. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் யூஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்கும். அது வந்து கேன் பி யூஸ்டு தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பேப்பர். இட் இஸ் ஏ டேட்டா ப்ராசஸிங் அப்ளிகேஷன் அப்படின்றதே சொல்லலாம். காலத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு எக்ஸல் வந்து ஃபார்மட் க்ரியேட் பண்ண முடியும். இதில் எப்படின்னா இதுக்குன்னா ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டைம் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் டேட்டா ப்ராசஸிங் அப்ளிகேஷன். லார்ஜ் டேட்டா வந்து கேன் பி ஈஸிலி வந்து சேவ்டு இன் டேப்லெட் ஃபார்மேட். அதுதான் டேப்லெட் காலம் யூஸ் பண்ணிக்கிறது தான் எக்ஸல் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டோட்டல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதை வந்து இதில் எக்ஸல் மூலயமா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து டோட்டல் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடும். வித்தின் ஏ செகண்ட்ஸ்குள்ளே அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் மூலிமா முடிச்சிடும். இதனுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எல்எக்ஸ். அதனால வந்து இந்த ஃபைல்ஸோடைய சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸலில் க்ரியேட் பண்ணி நம்ம என்னென்ன டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், நேம் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன இது தேவையோ எக்ஸலில் தான் மோஸ்ட்லி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பவர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் தி ஏப்ரல் 1987. இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறது தான் பவர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஈச் ப்ரெசன்டேஷன் மேட் அப் ஆஃப் ஸ்லைட்ஸ் அண்ட் டிஸ்பிளேயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Each slide may contain audio, video,
கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட், புல்லட் அண்ட் நம்பரிங் டேபிள்ஸ் ஸ்லைட்ஸுமே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து ஆடியோ இன்சர்ட் பண்ணிக்கலாம், வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் என்ன டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடிஎக்ஸ், அதுதான் வந்து பவர் பாயிண்டோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ். ப்ரொஃபஷனல் யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கேன் பி மோர் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போய் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், செமினார் எடுக்கணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் மூலிமா தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்எஸ் ஆக்சஸ். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் வந்து அதனுடைய லோகோ. இப்போ இது ரிலீஸ் பண்ணது வந்து 1992 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அது வந்து எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணி டேபிள்ஸ், queries, ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் இன் தி எம்எஸ் ஆக்சஸ். எஸ்கியூஎல் சர்வர் தான் வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் இது வந்து மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணி அந்த கொரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டாஸ் இன்டு தி அனதர் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் வந்து எம்டிபி அப்படின்றது தான் வந்து எம்எஸ் ஆக்சஸோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ். அப்படி தான் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா. இதுதான் வந்து எம்எஸ் ஆக்சஸ். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் வந்து இட் இஸ் ஏ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ப்ரோக்ராம். எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து .bub அப்படின்றது தான் சேவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத சேவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு டு டிசைன், லேஅவுட், கிரியேட் அண்ட் பிக்சர் ரிச் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இது கொடுத்துருக்காங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸு, கேலண்டர்ஸ், புக்ஸ், இதெல்லாம் வந்து பப்ளிஷர் யூஸ் பண்ணி தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இது கொடுத்துருக்காங்க. புக்ஸில் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ், ஆல்பம்ஸ், இயர் புக்ஸ், அட்ரஸஸ், ஆரியா ப்ரௌசர், இதெல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நம்ம இதை பப்ளிஷர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்எஸ் ஒன் நோட். இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா November 19, 2003. இட் இஸ் எ நோட் டேக்கிங் அப்ளிகேஷன். நம்ம வந்து சின்னதாக நோட்ஸ் எடுக்கிறதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் இன்ட்ரடியூஸ் இட் இஸ் தி பார்ட் ஆஃப் ஆஃபீஸ் சூட் ஒன்லி. ஸ்டாண்ட் அலோன் அண்ட் ஈஸிலி அவைலபிள் தி ஆண்ட்ராய்டு டிவைசஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. மொபைல்லாம் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் இல்லை, அதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் வந்து ஒன் நோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இமேஜஸ், டெக்ஸ்ட்டு, டேபிள்ஸ், எக்ஸெட்ரா. எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா .1ன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்எஸ் அவுட்லுக். இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1997 January 9/16. பர்சனல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவுட்லுக் ரொம்ப வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? போத் ஏ சிங்கிள் யூசர் அப்ளிகேஷன் அண்ட் மல்டி யூசர் சாஃப்ட்வேருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவுட்லுக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜிங், கேலண்டரிங் பண்ணுறது, கான்டாக்ட் மேனேஜிங், ஜேர்னல் லாகிங் அண்டு வெப் ப்ரௌசிங்க்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் தி மெயில் கிளைண்ட் ஆஃப் தி ஆஃபீஸ் சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயில் கிளைண்ட் தான் யூஸ் பண்ண, மெயில் அனுப்புறது தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா .pst அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸில் தான் மோஸ்ட்லி அவுட்லுக் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய மெயில்ஸ் சேவ் பண்ணுறது, நம்ம வந்து அது வந்து ரிமைண்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம